இப்போ கூட கமிஷனர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உறுதியாக அதை நாங்களே பெற்று வாங்கிக்கிறோம் சார். எங்களுடைய நன்மைக்கு தானே செய்கிறீங்க, கூடுதல் கட்டடம் கட்டி கொடுக்குறீங்க, அதனால் நாங்கள் கட்டி கொடுத்துறோம் சார், வாங்கிடுறோம் சார். என்ஓசி வாங்கின பிறகு அந்த கான்ட்ராக்டை கட்டடம் கட்ட சொல்லலான்னு இருக்காங்க. அந்த பணி இன்னைக்கு தொடங்கி வைப்பதில் நானும் என்னுடைய துணைவியாரும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்த பகுதி மக்கள் தான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்ச அந்த செல்லூர் ராஜ உலகறிய செய்ய என் அம்மாவுடைய வேண்டுகோளுக்கிணங்க எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி 3 தடவை அழகு பார்த்த இந்த பகுதி மக்கள், வாக்களித்த மக்கள், அவர்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 2வது வார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12-13 15 லட்சம் ரூபாயில் புதிய பாலம், பாண்டிய நகரில் ஒரு புதிய பாலம் அமைத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போர்வெல் 5 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். திருமால் நகரில் புதிய போர்வெல் 5 லட்சம் ரூபாயில், கரசக்குளம் ஆர்ஓ வாட்டர், இந்த ஆர்ஓ வாட்டர் எல்லாம் பிளான்ட் ஒன்று 10 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் 20வது காமாட்சி நகர் 5வது தெருவில் ஞாவலை கடை 10 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன். 22-23 20வது வார்டில் சொக்கநாதர் 1வது தெருவில் நாடக மேடை கட்டி கொடுத்துருக்கேன் 12 லட்சம் ரூபாயில். அதே மாதிரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 5 லட்சம் ரூபா செலவில் 20வது வார்டில் போர்வெல் அமைத்து கொடுத்துருக்கோம். கார்ல் மார்க்ஸ் நகரில் அங்கன்வாடி மையம் 12 லட்சம் ரூபாயிலும், கார்ல் மார்க்ஸ் நகர் நியாய விலைக் கடை 10 லட்சம் ரூபாயிலும், காமாட்சி நகரில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு போர்வெல் 5 லட்சம் ரூபாயிலும் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி